Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. And also to get the complete Python videos, you can get the playlist link in the description box of this video where you can see complete Python videos. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல எப்படி வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ரீசெண்டாக கேட்டாங்க பைத்தான் வந்து அனாலிசிஸ்க்கும் அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றோம், பட் வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமானா பைத்தானாலையும் வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜாவால எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேஎஸ்பி ஜாவா சர்வர் பேஜுங்கிற அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம ஜாவா கோடு அதில் வந்து HTML எல்லாமே அதில் எழுதுவோம். ஸோ அது ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுவோம். அந்த மாதிரி பைத்தானுக்கு பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஎஸ்பி பிஹெச்பி எல்லாம் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி பைத்தானையும் நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க, ஃப்ளாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் நிறைய இருக்குது. பட் ஒரு ஃபேமஸ் ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பைத்தானுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு. அதில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா ஈஸி டு யூஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் சர்வரோடயே வருது. ஸோ தட் நீங்கள் டிப்ளாய் பண்ணி பார்க்க முடியும் உங்களால் வெப் அப்ளிகேஷனை. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற ஐடி வந்து பைச்சாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டரில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்க்குன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது வரும். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு பைச்சாமில் இன்ஸ்டால் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் ஒன்று பிப்பில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டேரெக்டாக பைச்சாமில் போட்டுருங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த கோடு உங்களுக்கு எரர் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் சில தேவையான இம்போர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதில் இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரெண்டர் டெம்ப்ளேட்டும் ஃப்ளாஸ்க்கும் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ எடுத்தோடனே ஃப்ளாஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைன், அதாவது ஃப்ளாஸ்க்குங்கிற அந்த கிளாஸுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் ஏபிபி ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் கிரியேட் ஆயிருக்கு, ஏபிபி டாட் ரவுட். அதாவது இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லைனை நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெஃப் ஹலோ ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். இஃப் நேம், அதாவது இந்த நேம் ஈக்குவல் டு மெயின் ஆப் டாட் ரன்னுங்கிற மெத்தட் இன்வோக் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாஸ்க் பொறுத்த வரைக்கும் அதுவே சொல்லணும் எந்த யூஆர்எல்ல நம்ம அப்ளிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. 127.0.0.1ங்கிறது லோக்கல் ஹோஸ்ட். என்றைக்குமே யூனிவர்சலாக எந்த மிஷின் எடுத்துக்கிட்டாலும் லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் 127.0.0.1. ஸோ 5000ங்கிறது அவங்க போர்ட் நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு அதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஸோ இப்போ வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டு வெப்பில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இது என்னென்னா ரவுட்டுங்கிறது ஸ்லாஷ் ஒன்றுமே இல்லை. அதாவது நார்மலாக இப்போ நான் ஸ்லாஷ்ன்னு போட்டேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு வரணும். அது என்ன இதுக்கு ரவுட் ஆகணுங்கிறத சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதே நான் ஒரு HTML வந்து தனியாக எழுதி அதை எப்படி இதோட இன்டகிரேட் பண்ணுறது அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட். இப்போ என்கிட்ட இவ்வளோ ஃபைல் இருக்குல்ல, இப்போ இதுலேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா நியூ HTML ஃபைல் கிரியேட் பண்ணலாம். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் டெம்ப்ளேட்னு ஒரு டேரக்டரி, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் உங்களோட HTML ஃபைல்ஸை போடணும். இல்லைன்னா ஃப்ளாஸ்க் வந்து எடுத்துக்காது. இந்த ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் சும்மானாச்சுக்கு ஃபுல் பேத் கொடுத்தீங்கனாலும் அது அந்த HTML ஃபைலை எடுக்காது. ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் டெவலப் பண்ண ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மாதிரி இந்த demo.html நான் வெளியில் இந்த மாதிரி போட்டு ஃபுல் பேத் கொடுத்துட்டேன், அப்பவும் எடுத்துக்கல. அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் போடணும்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஃபோல்டர் எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் சரி, டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்ஸ், ஓகே, அதுக்குள்ளே இதை போட்டுக்கோங்க. இப்போது HTML எப்படி எடுத்துகிட்டு வருது? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். அதை டெம்ப்ளேட்ஸுங்கிற டேரக்டரிக்குள்ளே வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, அதில் ஒரு டைட்டில் டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது, அவ்வளோதான். இப்போ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கோட். ஓகே, நான் இன்னொரு மெத்தடு டெஃப் டெஸ்ட்டு ரிட்டன் ரெண்டர்_டெம்ப்ளேட். அதாவது நீங்கள் ஏதாவது HTML பேஜை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ரெண்டர்_டெம்ப்ளேட்டுங்கிற ஃபங்க்ஷனை தான் இன்வோக் பண்ணணும். அதுக்கு தான் இதை இம்போர்ட் பண்ணது. இதில் demo.html பாருங்கள், இதை போட்டிருக்கேன். நான் எந்த பேத்துமே கொடுக்கல. டெம்ப்ளேட்ஸ்னு ஃபோல்டரில் இருந்தால் ஃப்ளாஸ்கே பிக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எங்கே ரவுட் ஆகணும்னா /டெஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த பேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் வரணும். அதுதான் இந்த ரவுட்டு. ஓகேங்களா, ரவுட்டிங் சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ திரும்ப இதை கில் பண்ணுங்கள். இப்போ இதை திரும்ப ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது போயிட்டு உங்கள் ப்ரௌசர் போயிட்டு இப்போ இப்படி இருக்குது ஹலோ வேர்ல்டு. ஏன்னா நம்ம ரவுட் பண்ணது வந்து ஸ்லாஷ்க்கு. இப்போ /டெஸ்ட்டுக்கு ரவுட் ஆச்சுன்னா எனக்கு வந்து
வந்துருச்சு பாருங்க. ஸோ எனக்கு எங்க பேராகிராஃப் டேக்ல a2zknowledge.com கொடுத்துருந்தேன், டைட்டில்லையும் a2zknowledge.com கொடுத்துருந்தேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம HTML தனியாக எழுதி இங்கே வந்து நம்ம அதை இன்வோக் பண்ணி லாஜிக் எழுதுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ பைத்தான்லையும் வந்துட்டு வெப் அப்ளிகேஷனும் நல்லாவே டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்விரான்மெண்ட்டை பைத்தானில் செட்டப் பண்ணி ரன் பண்ணி டெமோ கொடுக்குறது. ஸோ அதுதான் நான் இந்த அஜெண்டா. இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் ஒரு கம்ப்ளீட் ஒரு டேட்டா பேஸோட இன்டெகிரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் தனியாக சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் 2 லாங்குவேஜில் கொடுக்குறோம். பைத்தான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸும் எங்கள் சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் போய் பாருங்கள். அதேமாதிரி பைத்தானோட கம்ப்ளீட் வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகே, பைத்தானோடது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.